ஓகேங்க. இது வந்து ஒன்று தள்ளி தள்ளிங்க. கஸ்டமருக்குண்ணா ஸ்டெப்போட அகலம் பாருங்கள், கொஞ்சம் அகலம் கம்மியாக வச்சுருக்கலாம், அதனால் ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அண்ட் வந்து பெட்ரோல் வந்து என்னோட வண்டிக்கு வந்து இப்போ வந்து 350 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம், தலைவரோட வண்டிக்கு 500 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் பட்ஜெட் எவ்வளோ, பெட்ரோலுக்கு எவ்வளோ ஆகுது, மைலேஜில் எவ்வளோ கிடைக்குதுங்க சொல்கிறேன். வெல்கம் பேக் டு பட்ஜெட் பாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஏற்காடு வரைக்கும் 1 டே ட்ரிப் போயிட்டு வர போகிறோம். 1 டேல ஏற்காடு போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி பிளான். யார் யார் போகிறோம் பார்த்தீங்கன்னா, நானும் மணி தான் போகிறோம். ஆக்டிவாலையும் அண்ட் பல்சர்லையும் போயிடுறோம். கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டரு. மேப்பில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் 4.5 ஹவர்ஸில் போய்க்கலான்னு போட்டிருக்கு. இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4:30 மணி ஆகுது. நாங்கள் ஒரு 9 மணிக்கு அங்கே ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் இருட்டா இருக்குது, கொஞ்சம் விடிஞ்சக்கப்புறம் அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாங்க கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6:50 ஆக போகுது. 6:30க்கு தான் விடிஞ்சிச்சு. அதை ஹைவேல வந்து இருட்டாக இருக்கும்போது ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க, நிறைய டிவைடர்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் சென்னைக்கு போன வீடியோ கூட போட்டிருப்போம், அதில் அந்தளவுக்கு டிவைடரே இருக்காது. ஆனால் இப்போ டிவைடர் அதிகமாக இருக்குது, அதனால் நாங்கள் ஒரு 60ல் தான் வந்தோம். அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தோம், ரொம்ப ஸ்பீடாலாம் வரல. இப்போ வந்து விடிஞ்சக்கப்புறம் கூட கொஞ்சம் ஸ்பீடாக போய்க்கலாம், இருட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்துக்குங்க. இப்போ வந்து எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு டு சேலம் ஹைவேல தான் இருக்கோம். ஒரு 100 கிலோமீட்டர் நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம். சரி, வண்டிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். இனி வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது தான் எங்கேயா நிறுத்துவோம்னு நினைக்கிறேன். இல்லை வரும்போது நல்லா குளிராகவே இருந்துச்சு. நம்ம மாதிரிலாம் நடிக்கிட்டாரு பாருங்க, எப்படி இருக்காரு பாருங்க. அண்ட் வந்து பெட்ரோல் வந்து என்னோட வண்டிக்கு வந்து இப்போ வந்து 350 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம், தலைவரோட வண்டிக்கு 500 ரூபாய்க்கு அடிச்சிருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் பட்ஜெட் எவ்வளோ, பெட்ரோலுக்கு எவ்வளோ ஆகுது, மைலேஜில் எவ்வளோ கிடைக்குதுங்க சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு இன்னும் ஏர்ல, இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு அப்படியே ஏற்காடு மேலே ஏறுறது தான். அப்படியே தாண்டி போய்க்கோ. மெயின் ரோட்ல எடுக்கணும், 2 ரோடு இருக்குதா என்ன. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடு வந்து ஹில்ஸ் வந்து ஏறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர். அப்புறம் எத்தனை கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 21 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. அப்புறம் ஏற்காடு மெயினில் வந்தீங்கன்னா லேக் இருக்கும். லேக்லேருந்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம விசிட் பண்ண போகிற டூரிஸ்ட் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ். இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வந்து வண்டியை நாங்கள் நிறுத்தியிருக்கோம். இது வந்து ஒரு ப்ரைவேட் பிளேஸ் தான். வண்டிக்கு வந்து ஒரு வண்டிக்கு 20 ரூபா வாங்குறாங்க பார்க்கிங்க்கு. அண்ட் உள்ள டிக்கெட் எவ்வளோங்கிறத நான் அங்கே போயிட்டு காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு ஒரு 250 210 ஸ்டெப்போ இருக்குது. எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரியல, நான் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்டெப் வழியாக தான் போகணும். கைஸ், கீழே இறங்க படி பாருங்க எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்னு. குழந்தைங்கலாம் வந்தால் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், நமக்கு பிரச்சனை இல்லை, ஏறும் போது எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். நல்லா இருக்கு கைஸ், 360 டிகிரி ஃபுல்லுமே நேச்சர் தான், சூப்பராக இருக்கு. இப்போதான் நம்ம இறங்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம்.
கொஞ்சம் முன்னாடி ஸ்டீல் ஸ்டெப்லாம் இருந்துச்சு, சஃபீர் இறங்கினது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் என்ன படிக்கட்டுலாம் பாருங்கள், குழந்தைங்களாம் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதே வேண்டாம் தான் சொல்லுவேன். கூட்டிகிட்டு வந்தாலும் சேஃபாக கூட்டிகிட்டு வாங்க. ஆனால் பார்த்துக்கணும், ஸ்டெப்புன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஸ்டெப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கொல்லி ஹில்ஸ் போகும்போது கூட ஸ்டெப் ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சுல்ல, நீட்டாக இருந்துச்சுன்னா சேஃபாகவும் இருந்துச்சு எல்லாமே. வாட்டர் ஃபால்ஸோட சவுண்ட் கேட்குது. அண்டு என்ட்ரி டிக்கெட்டே எதுவும் இல்லைங்க. வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து குளிக்க போகிறோம், அந்த இதுலேயே உட்காந்து குளிச்சுப்போம். சரி வாங்க உள்ளே இறங்கி எப்படி இருக்குது கிளைமேட் எல்லாத்தையும் சொல்கிறேன். சரியான கூலிங்க தண்ணி. வரம்பு கூட்டமே இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குது, வீக் டேஸில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இதுதான் பெரிய வாட்டர் ஃபால்ஸ். ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. படுத்துங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக இன்னும் சூப்பராகவே இருக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கு பாருங்க. குளிக்க போகிறேன், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறேன். நீ முதல்ல உள்ளே போய் குளிரா தம்பி. என்ன வைப்ரேட் மூட் ஆகிட்டு இருக்க? தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்தால் இங்கெல்லாம் வரும். தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்தால் இங்கெல்லாம் தண்ணி வரும். தண்ணி நல்லாவே இருக்கு. என்ன தண்ணி கம்மியாக இருக்கு? நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்தேங்க, ஃபுல்லுமே இருந்துச்சு. ஃபுல்லுமே வாட்டர். அங்கே கை காட்டி சொல்லு. ஃபுல்லுமே வாட்டர். இப்போ நல்லா இருக்கு. இப்போ வந்து ஜனவரி சீசன். டிசம்பர் வந்தால் இதோட கூலிங்காக இருக்கும். ஜனவரியில் இப்படி இருக்கு. ஜனவரி எண்டிங் ஆல்மோஸ்ட். குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டெப்பு ஏறிட்டு இருக்கோம். கஸ்டமருக்குண்ணா ஸ்டெப்போட அகலம் பாருங்கள், கொஞ்சம் அகலம் கம்மியாக வச்சுருக்கலாம், அதனால ஏறுறது கஷ்டமாக இருக்கு. இந்த மாதிரி இரும்பு ஸ்டெப் இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கைஸ் கீழே இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இறங்கிட்டோமா. 5 மினிட்ஸ் தான், 5 மினிட்ஸில் இறங்கிட்டோம். மேலே ஏறும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் இந்த மாதிரி படியெல்லாம் ஏறி கொஞ்சம் பழகினால பிரச்சனை இல்லை. கைஸ் அதான் 50% நாங்கள் வந்து க்ராஸ் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்து மேலே ஏறிட்டு உங்களுக்கு அடுத்த பிளானிங் வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ இப்படி தான் கைஸ், அப்படியே சும்மா ஒரு ரவுண்டு மட்டும் சுற்றி காமிச்சிடலாம். பாருங்க கைஸ், 360 டிகிரி ஃபுல்லுமே நமக்கு வந்து நேச்சர் தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. மூங்கில்லாம் பார்த்தீங்களா, மூங்கில் மரம். அப்புறம் ஒரு ரொம்ப ஸ்டீப்பான இடத்துல மட்டும் இந்த மாதிரி இரும்பு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் மிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரோக்கன் படிக்கட்டு. அதில் ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்பெல்லாம் ஏறியாச்சு. மொத்தம் எத்தனை ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா 200 ஸ்டெப்பு தான். 250 இல்லை 200 ஸ்டெப்பு தான். சீசன் டயத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கும். அண்டு இப்போது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பார்த்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்காட்டிலே மெயினான பிளேஸான ஏற்காடு லேக்குக்கு தான் வந்திருக்கோம். அண்ட் இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் போட்டிங் பண்ணலான்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் உள்ளே வந்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா போட்டோட நிலமையெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு இங்கே போட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது, போட்டிங் பண்ணுறது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி வந்ததுக்காக கண்டென்ட்காக போட்டிங் பண்ணலான்னு வந்தோம். பட் உள்ளே வந்து பார்த்தா அந்த இன்ட்ரெஸ்ட்டும் போயிடுச்சு. சரி வந்ததுக்கு லேக்கை மட்டும் சுற்றி காமிச்சிட்டு உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் போட் என்ன நிலமையில இருக்குங்கிறதெல்லாம் காட்டுறேன். அண்டு சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரத்துக்கு எங்கள் 3 பேர்த்துக்கு 200 ரூபா போட்டுருந்துச்சு. அதே அரை மணி நேரத்துக்கு 300 ரூபா போட்டுருந்துச்சு. அந்த அமௌண்ட்லாம் நமக்கு பெருசு இல்லை, ஆனால் போட்டிங் பண்ணுற அளவுக்கு இங்கே ஒர்த்து இல்லைங்கிறதா என்னோட மைண்ட் செட்டாக இருந்துச்சு. அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டோம். அண்ட் தேர்டாக எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா பக்கோடா வியூ பாயிண்ட்டுங்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுக்காக போக போகிறோம். ஏற்காட்டில் வந்து அந்தளவுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் எதுவும் இல்லை. கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி பார்க்கு, பொட்டானிக் கார்டன், அந்த மாதிரி நிறையா பார்க்ஸ் இருக்குது, வியூ பாயிண்ட் இருக்குது. எங்களுக்கு பிடிச்ச வாட்டர் ஃபால்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதுக்கு மணி வேறு
இன்னும் ஏதாவது வாட்டர் ஃபால்ஸ் இருந்தால் காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஒரே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்குது. இதான் மக்களே அந்த பக்கோடா வியூ பாயிண்ட். ஏற்காடு இதான் ஹில்ஸ் டாப்புன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இதான் ஏற்காடோட டாப்புன்னு நினைக்கிறேன். இது எக்ஸாக்டாக தெரில. இதான் பக்கோடா வியூ பாயிண்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. நான் அங்கே சொன்னதே தான், ஏற்காடு இது வரைக்கும் சுற்றி பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு வரலாம். மற்றபடி இது வந்து மாஸ் டூரிசம் அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன பிளேஸ் இருக்குது. கிட்ஸுக்கு நிறையவே இருக்குங்க. பார்க்கு, கப்புள்ஸ் வரதுக்கு பார்க்கு, அப்புறம் போட் ஹவுஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. எங்களை மாதிரி அட்வென்ச்சரை விரும்புகிற பாய்ஸ்க்கு வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று தான் இருந்துச்சு, மற்றது எல்லாமே பார்க்கு தான். அப்புறம் இந்த மாதிரி வியூ பாயிண்ட், நாங்கள் வந்து ஊட்டியில் கூட இந்த மாதிரி வியூ பாயிண்ட்டுக்கெலாம் போக மாட்டோம். அதனால் சரி வந்ததுக்காக உங்களுக்கு கண்டென்ட் தரணுமேங்கிறதுக்காக அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். நீ போய் நமக்கு கோயம்புத்தூரில் போயிட்டு பட்ஜெட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம், பெட்ரோல் சார்ஜில் எவ்வளோ வருதுங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க போகலாம். ஓகேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு. ஒன் டேலே நம்ம ஏற்காடுக்கு போயிட்டு கோயம்புத்தூருக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. அண்ட் பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 800 வருது. அண்ட் பெட்ரோல் வந்து 600 650 அடிச்சிங்கன்னா ஏற்காட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். கோயம்புத்தூர்லேருந்து ஏற்காட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். அண்ட் வந்து நம்ம போன ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பசங்களுக்கு பிடிக்கிற பிளேஸ் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ். அது வந்து தண்ணி கம்மியாக இருந்ததுனால அந்தளவுக்கு நல்லா இல்லை. சீசன் டைத்தில் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் போட் ஹவுஸ் வந்து கிட்ஸுக்கு ஃபேமிலிக்கு பிடிக்கிற இடம் தான். அண்ட் வியூ பாயிண்ட் அதே மாதிரி தான். நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற மக்கள் வந்து ஆல்ரெடி ஊட்டிலையும் வால்பாறையிலையும் வியூ பாயிண்ட் எல்லாமே பார்த்துருக்கனால ஏற்காடு போனால் உங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காதுன்னு என்னோடய ஒப்பீனியன் தான் சொல்லியிருந்தேன். பட் சேலம் அந்த பக்கம் இருக்கிற பீப்புளெலாம் போகலாம். அதுவும் நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் தான். ஆனால் ஊட்டி மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போகக்கூடாது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதே மாதிரி ட்ராவல் சேனலில் சந்திக்கலாம். பாய் பாய்.